ஓம் சாந்தி. 17/7/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த பாரத பூமி நிராகார தந்தையின் ஜன்ம பூமியாகும். இங்குதான் தந்தை உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்து ராஜ்யத்தை கொடுப்பதற்காக உங்களுக்கு சேவை செய்ய வருகிறார். கேள்வி: சிவபாபா தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையிடமும் என்ன உறுதிமொழி எடுக்க வைக்கிறார்? பதில்: இனிமையான குழந்தைகளே, பாபா, நாங்கள் எந்த ஒரு விகர்மமும் செய்ய மாட்டோம். 5 விகாரங்களை நாங்கள் தானம் செய்கிறோம் என்று உறுதிமொழி எடுங்கள் என்று உறுதி எடுக்க வைக்கிறார். உள்ளுக்குள் பயம் இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் தானம் கொடுத்துவிட்டு பிறகு திரும்ப பெற்றீர்கள் என்றால் மிகவும் பாவம் ஆகிவிடும். அதற்கு பிறகு கடுமையான தண்டனை அடைய வேண்டி இருக்கும். ஹரிஷ்சந்திரனின் கதை கூட இதன் ஆதாரத்தில்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஓம் சாந்தி. இது குழந்தைகளுடைய காட்லி ஸ்டூடெண்ட் லைஃப், அதாவது இறை மாணவ வாழ்க்கையாகும். நாம் அவரிடம் வந்திருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்தான் ஒவ்வொரு கல்பமும் வந்து பாரதவாசி குழந்தைகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கிறார். பாரதத்தில்தான் வருகிறார். இது பாரத பூமி. தங்களுடைய பூமியின் மீது மிகுந்த அன்பும் மதிப்பும் இருக்கும். பகவான் கூறுகிறார் என்றால் நிச்சயம் ராஜயோகம் கற்பித்திருக்க வேண்டும். மாணவர்களுக்கு ராஜயோகம் கற்பித்தார். மேலும் அவர்கள் ராஜா ராணியாக ஆகினார்கள். மற்றபடி யுத்தம் ஆகியவற்றின் விஷயம் எதுவும் இல்லை. இந்த லக்ஷ்மி நாராயணர் சத்யுகத்தில் எப்படி ராஜ்யத்தை அடைந்தார்கள் என்பது உலகத்திற்கு முற்றும் தெரியாது. நாம் தந்தையிடமிருந்து ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் தந்தைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். எப்படி லௌகீக தந்தை அன்பாக அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இவர் பிறகு பாரலௌகீக விசித்திரமான தந்தை ஆவார். சித்திரம் இல்லாதவர், ஷரீரம் இல்லாதவர். இவருக்காக தான் தாயும் நீயே தந்தையும் நீயே என்று நீங்கள் பாடிக்கொண்டே வந்திருக்கிறீர்கள். இச்சமயம் இவர் தன்னுடைய பாகத்தை நடிக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது எந்த இறைவனை நீங்க தாயும் நீயே தந்தையும் நீயே மகிமை செய்து கொண்டே வந்தீங்களோ அந்த பகவான் இப்பொழுது அவருடைய பாகத்தை நடிக்கிறார். அதாவது தாயாகவும் தந்தையாகவும் அவருடைய பாகத்தை நடிச்சிட்டு இருக்கிறார். குழந்தைகளுக்கு அன்பாக அமர்ந்து புரிய வைக்கிறார். ஆன்மீக பாலனை கொடுக்கிறார். ஆஸ்தியையும் கொடுக்கிறார். நாங்கள் சிவபாபாவிடம் வந்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். உண்மையில் பாபா நம்மை மிகவும் சகஜமான நினைவு பலத்தின் மூலம் எவ்வளவு உயர்ந்தவராக ஆக்குகிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நிரந்தர நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்தீர்கள் என்றால் பாவங்கள் அழிந்து போய்விடும் என்று தந்தை வாக்குறுதி கொடுக்கிறார். அதாவது நீங்க நிரந்தர நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்தீங்கன்னா அதற்கு நான் கேரண்டி கொடுக்கிறேன். அதாவது என்ன கேரண்டி? உங்களுடைய பாவ கர்மங்கள் எல்லாம் கண்டிப்பா அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பக்தி மார்க்கத்தில் கூட நினைவு செய்வதற்கான முயற்சி செய்திருக்கிறீர்கள் அல்லவா? நினைக்கிறதுன்றது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. பக்தி மார்க்கத்துல கூட தேவதைகளை நினைச்சோம், சிவனையும் நினைச்சோம். ஏன் நினைவு செய்கிறார்கள்? காட்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நினைவு செய்கிறார்கள்.
மற்றபடி கிருஷ்ணபுரியில் நமக்கு அரசாட்சி கிடைத்துவிட வேண்டும் அல்லது நாம் நரனிலிருந்து நாராயணன் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக நினைவு செய்யவில்லை. நம்முடைய ஆத்மா இப்பொழுது பாவாத்மாவிலிருந்து புண்ணியாத்மாவாக ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சத்யுகத்தில் அனைவரும் புண்ணியாத்மாக்களாக இருப்பார்கள். இங்கு இருப்பவர்கள் பாவாத்மாக்கள். பாவாத்மாக்கள் அப்படின்னா தேகாபிமானத்துல விகாரங்களுக்கு வசமாய் வாழ்ந்துட்டு இருக்காங்க, பாவங்கள் செய்துட்டு இருக்காங்க. நிறைய தானம் புண்ணியம் செய்பவர்களுக்கு புண்ணியாத்மா என்று சொல்லப்படுகிறது என்று அப்படி அல்ல. புண்ணியாத்மாக்கள் இருப்பதே சத்யுகத்தில்தான். அங்கு உங்களுக்கு தானம் புண்ணியம் ஆகியவை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அங்கு யாரும் ஏழைகள் இருப்பதே இல்லை. நீங்கள் அங்கு சதா புண்ணியாத்மாவாக இருப்பீர்கள். நீங்கள் இங்கே உடல் மனம் பணம் அனைத்தையும் எல்லையற்ற தந்தையின் பொருட்டு கொடுக்கிறீர்கள். அதற்கு சமர்ப்பணம் ஆகுவது என்று சொல்லப்படுகிறது. முதலில் நான் சமர்ப்பணம் ஆகிறேனா இல்லை நீங்களா என்று தந்தை கேட்கிறார். முதலில் நீங்கள் பலியாகிறீர்கள். பிறகு 21 பிறவிகளுக்கு அந்த சமர்ப்பணத்தின் பலன் கிடைக்கும் என்று பாபா கூறுகிறார். அப்போ முதல்ல நாம தான் பலியாகிறோம். சங்கம யுகத்துல உடல் மனம் பணம் எல்லாத்தையும் பாபாவுக்கு அர்ப்பணம் செய்கிறோம். அதுக்கப்புறமா தான் இந்த சமர்ப்பணத்தின் பலனாக 21 பிறவிகளுக்கு நமக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த விஷயங்களை இப்பொழுது நீங்கள் நல்ல முறையில் புரிந்திருக்கிறீர்கள். நேரடியாக கேட்கிறீர்கள். தூய்மையாக ஆகுவதற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். யோக பலம், அதாவது நினைவின் பலத்தினால் நீங்கள் தூய்மையாக ஆகி விடுவீர்கள். இந்த படிப்பின் மூலம் நாம் 21 பிறவிகளுக்கு பிராப்தி அடைகிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அங்கு சத்யுகத்தில் மருத்துவர் ஆகியவர்கள் யாரும் இருப்பதில்லை. அங்கு நோய் நொடியே இருக்காது. அங்கு நீங்கள் கர்ப்ப மாளிகையில் இருப்பீர்கள். இங்கு கர்ப்ப சிறையில் இருக்கிறீர்கள். இங்கு நிறைய தண்டனைகள் கிடைக்கிறது. அதனால்தான் இந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வாருங்கள், நாங்கள் மீண்டும் எந்த தவறும் செய்ய மாட்டோம் என்று முறையிடுகிறார்கள். தர்மராஜரிடம் வாக்குறுதி கொடுக்கிறார்கள். அந்த கர்ப்ப ஜெயில ஆத்மா இருக்கும் போது படுற வேதனை இருக்கே, அனுபவிக்கிற துன்பம் இருக்கே, அது சொல்ல முடியாது. அப்போ அந்த ஆத்மா ப்ராமிஸ் பண்ணுதா, பகவானே என்னை வெளியே கொண்டு, நான் வெளியே போன பின்னாடி திரும்ப தவறு செய்ய மாட்டேன், நான் வாக்குறுதி கொடுக்குறேன், தர்மராஜரிடம் வாக்குறுதி கொடுக்குதா. அப்புறம் வெளியில வந்த உடனே எல்லாத்தையும் மறந்துடுது, மறுபடியும் பாவம் செய்யறது, மறுபடியும் ஜெயில் பர்டு போல கர்ப்பத்துக்குள்ள போயிடுது. ஆத்மா அங்கே கர்ப்ப ஜெயில பாபாவுக்கு வாக்குறுதி கொடுக்குது. இங்கு நீங்கள் சிவபாபாவிடம் வாக்குறுதி கொடுக்க வேண்டும். என்னன்னு கொடுக்கணும்? பாபா, நாங்கள் ஒருபோதும் விகர்மம் செய்ய மாட்டோம், 5 விகாரங்களை நாங்கள் உங்களுக்கு கொடுத்து விடுகிறோம் என்று வாக்குறுதி கொடுக்க வேண்டும். நீங்க கொடுத்த உடனே அப்படியே போற விஷயம் இல்லை. அதுக்கு பாபா சொல்றார், விகாரங்கள் ஒன்றும் அப்படியே சட்டென்று விடுபட்டு விடாது என்பதையும் தந்தை அறிவார். உள்ளுக்குள் நாம் விகாரங்களை தானம் கொடுத்த பிறகு மீண்டும் எடுத்தோம் என்றால் பெரிய பாவமாகிவிடும் என்ற பயம் இருக்க வேண்டும். தூய்மையாக இருந்தாலும் கூட தந்தையின் நினைவும் இருக்க வேண்டும். நினைவில்தான் அடிக்கடி தடைகள் ஏற்படுகிறது. தேக அபிமானம் வந்து விடுகிறது. மாயை நெறிய யுத்தம் செய்கிறது. இதெல்லாம் நடக்கும் என்று தந்தை புரிய வைக்கிறார். அதாவது அப்படிதான் வரும், தேகாபிமானம் வரும், மாயை வரும், இதெல்லாம் நடக்கும் தான்.
நீங்க தூய்மையாக இருந்தாலும் யோக பலம் வேணும், யோக சக்தி வேணும். தூய்மையாக இருப்பதற்கு துணிவை காட்டுறீங்க, ஆனால் கூடவே நிரந்தர நினைவும் இருக்கணும் அப்படின்றார். துணிவை காட்டுகிறீர்கள், ஆனால் கூடவே நிரந்தர நினைவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் விகர்மங்கள் விநாசமாகும். யார் பலசாலி ஆகிறார்களோ அவர்களை மாயை கூட நிறைய தொல்லைப்படுத்துகிறது. அப்படின்னா பலசாலிக்கு பலசாலியாகி யுத்தம் செய்யறது. அதனால இந்த சூட்ச்மத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லா யோகா பண்ணணும் அப்படின்றார். தந்தை ஞானம் நிறைந்தவர் அல்லவா? சுகம், சாந்தி, ஆனந்த கடல் என்பது அவருடைய மகிமையாகும். தந்தையிடம் இந்த பொக்கிஷங்கள் இருக்கிறது என்றால் அவசியம் குழந்தைகளுக்கும் கூட கொடுத்திருக்க கூடும் அல்லவா? நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், கர்மாதீத நிலை அடைவதற்கு இந்த கர்மேந்திரியங்களினால் எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது. தூய்மையாக இருப்பதின் கூடவே நினைவிலும் உறுதியானவராக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், சதா புண்ணியாத்மாவாக ஆகுவதற்கு உடல் மனம் பணத்தினால் தந்தைக்கு அர்ப்பணம் ஆக வேண்டும். ஒரு முறை அர்ப்பணம் ஆகுவதினால் 21 பிறவிகளுக்கு புண்ணியாத்மா ஆகி விடுவீர்கள். வரதானம், சகஜ யோகத்தை தன்னுடைய சுபாவம் மற்றும் இயல்பாக ஆக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் பர்ஃபெக்ட் ஆகுங்கள். எப்படி தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள், இதில் எந்த சதவிகிதமும் கிடையாது. அதேபோல் நிரந்தர சகஜ யோகி அல்லது யோகி ஆகுவதில் இப்பொழுது சதவிகிதம் முடிந்துவிட வேண்டும். சுபாவமாக மற்றும் இயல்பாக ஆகிவிட வேண்டும். அதாவது யோகா பண்றது நேச்சுரல் நேச்சர் ஆயிடணும் அப்படின்றார். எப்படி ஏதாவது விசேஷ சுபாவம் இருக்கிறது என்றால் அந்த சுபாவத்தை விரும்பவில்லை என்றாலும் அதன்படி நடந்து கொண்டே இருப்பார்கள். அதேபோல் இதுவும் சுபாவமாக ஆகிவிட வேண்டும். என்ன செய்வது, எப்படி யோகா செய்வது, இந்த விஷயங்கள் முடிந்துவிட வேண்டும். அப்போது ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் பர்ஃபெக்ட் ஆகி விடுவீர்கள். பர்ஃபெக்ட் என்றால் எஃபெக்ட் மற்றும் டிஃபெக்டில் இருந்து விடுபட்டு இருப்பதாகும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பர்ஃபெக்டாக இருக்கிறது அப்படின்னா எந்த விதமான பிரபாவம் அல்லது குறைபாட்டில் இருந்து விடுபட்டு இருப்பது அப்படின்னு சொல்றார். ஸ்லோகன், பொறுத்து கொள்ள வேண்டும் என்றால் குஷியாக பொறுத்து கொள்ளுங்கள், வலுக்கட்டாயமாக அல்ல. அவ்யக்த சமிகை, சக்திசாலியான யோகா என்றால் ஈடுபாட்டின் அக்னி. ஜுவாலா ரூப நினைவுதான் ஊழல் மற்றும் கொடுமைகள் என்ற நெருப்பை முடித்துவிடும். மேலும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கும். இதன் மூலம்தான் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு ஒளிரும். நினைவு என்ற அக்னி ஒரு புறம் அந்த நெருப்பை முடித்துவிடும், இன்னொரு புறம் ஆத்மாக்களுக்கு பரமாத்ம செய்தி குளிர்ந்த சொரூபத்தின் அனுபவம் செய்விக்கும். அதாவது ஜுவாலா சொரூப நினைவு இருந்தது அப்படின்னா ஒரு பக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஊழல் கொடுமைகளின் நெருப்பையும் முடிச்சிடும், இன்னொரு பக்கம் ஆத்மாக்களுக்கு பரமாத்மனுடைய செய்தி கிடைச்சி குளிர்ந்த அனுபவத்தையும் செய்விக்கும் அப்படின்றார். இதன் மூலம்தான் ஆத்மாக்கள் பாவ அக்னியில் இருந்து
முக்தி அடைய முடியும். ஓம் சாந்தி.